அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நியூஸ் 18 என்கிற தொலைக்காட்சியில் யூ ஆண்டோ என்கிற ஒரு எழுத்தாளர் தூத்துக்குடியில் இருக்கிற ஆஷினுடைய மணிமண்டபத்தில் இருந்து கொண்டு சொல்லப்படாத தகவல்களும் கண்ணில் படாத பக்கங்களும் என்ற தலைப்பிலே ஒரு 10 நிமிட உரையாற்றியிருக்கிறார். அந்த உரையிலே அவர் தொடங்கும் பொழுது பாளையங்கோட்டையிலே ஆசிற்கு கல்லறை இருக்கும் பொழுது தூத்துக்குடியில் எதற்கு மணிமண்டபம் என்கிற கேள்வியை எழுப்பி அதை தொடர்ந்து ஆஷ் கொலை செய்யப்பட்ட பொழுது அவரை சுட்டுக்கொன்ற வாஞ்சியரின் சட்டைப்பையில் இருந்த கடிதத்தில் இருந்த சில வாசகங்களை கொண்டு அந்த வாசகங்களை எடுத்து சொல்லி இதுவரை ஆஷ் கொலைக்கு காரணமாக விடுதலை போராட்ட செயல்பாடுகள், அதனால் தூண்டப்பட்ட வாஞ்சி ஐயர், விடுதலை போராட்ட உந்துதலினால் இரகசிய சங்கத்தின் மூலமாக முடிவெடுக்கப்பட்டு ஆஷ் கொலை செய்யப்பட்டார் என்கிற இதுவரை நாம் அறிந்த வரலாற்று தகவல்கள் அனைத்தும் தவறானவை என்றும் உண்மை என்ன என்பதை இப்போது கண்டுபிடித்து வெளியில் வந்திருப்பதாகவும் அவர் சொல்கிறார். அதற்கு அவர் ஆதாரமாக கொள்வது முதலில் வாஞ்சி ஐயருடைய கடிதத்தில் இருக்கிற வாசகங்களை எடுத்து வாசிக்கிறார். அந்த வாசகங்களிலே ஆஷ் துரை சனாதன தர்மத்திற்கு எதிராக இருந்தார் என்பதுதான் அவருடைய படுகொலைக்கு காரணமாக இருந்தது என்கிற முடிவுக்கு யூ ஆண்டோ அவர்கள் வருகிறார். அவருடைய கண்ணோட்டம் அல்லது அவருடைய முடிவு ஆஷை ஒரு மிகச்சிறந்த மனிதனாக முன்வைக்கிறது. அதை அவர் விரிவாகவே அந்த உரையிலே சொல்கிறார். ஆஷ் அன்றைய நாட்களில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு வாழ்க்கை தரத்திற்கும் முன்னேற்றுவதற்கும் மக்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்கான திட்டங்களில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டார் என்றும் அன்றைய நாட்களில் வந்த செய்தித்தாள்கள் மூலமாக அறிய முடிகிறது என்று சொல்கிறார். அவ்வாறு அவர் சொல்லும் செய்தித்தாள்கள் ஒன்று அன்றைய இந்து மற்றும் அன்றைய உரிமைசா தமிழன். இந்த 2 பத்திரிகைகளும் ஆஷை மிகவும் நேர்மையான ஒருவராக பதிவு செய்துள்ளதையும் ஆஷ் நிர்வாக திறமை மிக்கவர் என்பதையும் இந்த கட்டுரைகள் நமக்கு தெரிவிப்பதாக அவர் கூறுகிறார். ஆஷ் மட்டுமில்லாமல் ஆஷனுடைய மனைவி மேரி ஆஷும் சனாதனத்துக்கு எதிராக இருந்திருக்கிறார் என்பதையும் அதற்காக அவர் நேரடியான செயல்பாடுகள் பலவற்றில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதையும் இவைகள்தான் ஆஷை படுகொலை செய்வதற்கான முதன்மை காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது என்றும் ஆண்டோ அவர்கள் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஏராளமான இந்திய அதிகாரிகள் அல்லது ஆங்கிலேய அதிகாரிகள் விடுதலை போராட்டத்தை ஒடுக்குவதற்கும் விடுதலை போராட்ட வீரர்களை துன்புறுத்தவும் செய்து கொண்டிருக்கையில் ஆஷ் மட்டும் ஏன் குறிப்பிட்டு கொலை செய்யப்பட்டான் என்பது ஒரு மர்மமான ஒரு விஷயம்தான். அந்த விஷயத்திற்கு வாஞ்சியின் கடிதத்தில் பதில் இருக்கிறது என்று சொல்கிறார். இவைகளை அவர் விரிவாக இந்த சம்பவங்களை இதெல்லாம் விவரித்து சொல்லாவிட்டாலும் கூட அவர் முடிக்கும் பொழுது இந்த வாஞ்சி ஆஷை கொலை செய்த வழக்கு ஆவணங்கள், ஆதாரங்கள் இவைகளை எல்லாம் மிக விரிவாக எழுதி அதனுடைய உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கிற ஒரு நூலாக இந்த நூலை அவர் அறிமுகப்படுத்துகிறார். இந்த நூல் மருத்துவர் நா. ஜெயராமன் என்பவர் எழுதியுள்ள நூலாகும். ஆஷ் படுகொலை புனைவும் வரலாறும் என்கிற நூல். விடியல் பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. இந்த நூலின் பின்பக்கம் வாஞ்சியின் கடிதம் அப்படியே முழுமையாக அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூல் ஒரு மிகச்சிறந்த நூல் என்றும் ஆஷ் படுகொலை குறித்து இதுவரை நாம் தெரியாத விவரங்களை எல்லாம் இந்த நூல் எடுத்து சொல்லுகிறது என்றும், அதாவது மறைக்கப்பட்ட திரிக்கப்பட்ட வரலாறுகளை மாற்றி உண்மையான வரலாற்றை இந்த நூல் முன்வைக்கிறது என்றும்
ஒரு முக்கியமான நூல் என்றும் இதை அனைவரும் வாசிக்க வேண்டிய நூல்கள் ஒன்று என்றும் சொல்லி அந்த உரையை யு ஆண்டோ என்பவர் முடிக்கிறார். நாம் அவர் சொன்னபடியே ஆஷ் கொலை வழக்கு குறித்து அப்படி அதை விரிவாக என்ன செய்தியை ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறது என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த காணொளியை நாம் வெளியிடுகிறோம். அந்த புத்தகத்தை குறித்து நாம் விரிவாக காண்போம்.